ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்க அண்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு பாகுபலி இஸ் த கிரவுன் ஆஃப் பிளட் அப்படிங்கிற அந்த அனிமி சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அனிமி சீரிஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் இந்த ரிவ்யூவில் போகிறேன். 3rd எபிசோட ரிவ்யூவில் நான் போகிறேன் இந்த விஷயம்னு சொல்லிட்டு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 2 எபிசோட் ரிவ்யூ பண்ணும்போது இந்த 2 எபிசோடு மட்டும்தான். ஸோ இந்த கிரவுன் ஆஃப் பாகுபலி இஸ் த கிரவுன் ஆஃப் பிளட்ல வந்துட்டு இந்த 2 எபிசோடு மட்டும்தான் சொல்லி நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். பாகுபலி இஸ் த கிரவுன் ஆஃப் பிளட். ஸோ இதான் இந்த எபிசோட பேரு. வெப் சீரிஸ் வந்துட்டு 2 எபிசோடு தான். ஸோ 2 எபிசோடு வந்துட்டு 1, 2. இந்த 1ல வந்துட்டு 30 நிமிஷத்துக்கு விட்டா, இன்னொன்று 28 மினிட்ஸ் விட்டா. ஸோ அது வந்துட்டு தப்பு. 9 எபிசோட் கிட்ட வருமா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் கோவத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச மாதிரி அவர் கோவத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா திட்டாரு. ஸோ பச்சையாக திட்டாரு. திட்டிட்டு அதுக்கு அடுத்து பேசினார். நான் அதுக்கப்புறம் டைம் அவுட்டு ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன், பிளாக்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைவ்ல வந்து பேசினாரு. ஸோ சாரி ப்ரோ, நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, சாரி அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அப்பாலஜி நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா எல்லா வீடியோவும் நான் கேட்பேன். அந்த வீடியோ கேட்கல, ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, தப்பு இருந்தால் கரெக்ஷன் சொல்லுங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நான் நினச்சது என்னன்னா 2 எபிசோடு தான் அதை வரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி பார்க்காம சொன்னது 9 எபிசோடு வருமா. ஸோ இப்போ அந்த 3rd எபிசோடு வந்துருக்குது. ஸோ ஏதோ தப்பாக இருந்தால் சொல்லுங்க, திட்ட வேணாம், சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே, திருத்திக்கிறேன். இப்போ இந்த 3rd எபிசோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு வாட் இஃப் கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ வாட் இஃப்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே, அதை பாருங்க. வாட் இஃப்னா என்னடா? வாட் இஃப்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ வாட் இஃப்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இதில் யூடியூப், நான் வந்து யூடியூபர், நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் வாட் இஃப்ல வந்துட்டு நான் ஒரு நல்லா படிக்கிற பையன், யூடியூப்லாம் பார்க்க மாட்டேன், ஃபோனே நோண்ட மாட்டேன். ஸோ அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதுதான் வாட் இஃப். ஸோ இது அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி போயிட்டு இருக்கிறனால வந்துட்டு இங்கே இந்த 3rd எபிசோட்ல வந்துட்டு இந்த ட்ரூத் இஸ் அன்ரிவியபிள் அப்படிங்கிற மாதிரி, அன்ரிவீலிங் மாதிரி ஒரு ரிவீலிங் செஷன் வந்துருக்குது. நம்ம என்ன நினைச்சோம் ஃபர்ஸ்ட் அந்த 2 எபிசோட்ல வந்துட்டு கட்டப்பா வந்துட்டு பாகுபலியை கொன்னுட்டாரு, பாகுபலியை காக்க மறந்துட்டாரு அப்படின்ட்டு கட்டப்பா ஊரோடு தள்ளி வைப்பாங்க. தள்ளி வச்சதும் அவர் வந்துட்டு எங்கெங்க ஊர் சுற்றி ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க 2 பேரும் பாகுபலி ஊரோடு தான் இருப்பாரு. ஸோ பாகுபலியும் இவர் வந்துட்டு இவருக்கும் 2 ஃபைட் வர மாதிரி, கட்டப்பாக்கும் பாகுபலிக்கு ஃபைட் வர மாதிரி. அந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், முகம் தெரிஞ்சிருச்சுன்னா, மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஸோ முகம் தெரிஞ்சிருச்சுன்னா வந்துட்டு அவங்க மாமா அப்படின்னு கட்டி பிடிப்பாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேற ஒரு விதமான ஒரு ஃபைட் நடக்குது. கட்டப்பா வந்துட்டு மகிழ்மதி சாசனத்துக்கு எதிராக இருக்காரு. அது உண்மையிலேயே எதிராக இருக்காரா, இல்லை இவங்களை கூண்டோட அழிக்கிறதுக்கு அவர் வந்துட்டு பிளான் போட்டு அப்படி எதிராக இருக்காம நடிக்கிறாரான்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்துட்டு படைகளை திரட்டி ராஜமாதாவை கொல்லணும். அந்த வில்லன் கிட்ட சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ணிக்க, என்ன வேணா செஞ்சுக்க, மகிழ்மதியோட அரசு உயிர் எல்லாமே ஏன் கையில தான் போகணும். ராஜமாதாவா இருக்கட்டும், அவங்களோட கணவரா இருக்கட்டும், அண்ட் அவரோட மகனா இருக்கட்டும், அண்ட் பாகுபலியா இருக்கட்டும், இவங்க எல்லாரோட உயிரும் இவர்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. யார் நீ? இவர் பேர் ரத்ததேவ், காலத்துக்கே காலகே. இப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இவருக்கும் அவருக்கும் நிறைய ஃபைட்ஸ் நடக்குது. ஃபைட் நடக்கிற போது அந்த இடத்துல இருந்து அவர் தப்பிச்சு வந்துடுறாரு. எது, நான் ஸ்பாய்லர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துருங்க, சரியா? ஸோ அந்த எபிசோட் வந்துட்டு பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், பார்க்காதவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாட் இஃப் கதை மாதிரி தான் இங்கே வந்து போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. இந்த ஒரு பாகுபலி ரியல் படம் இருக்குல்ல. ஸோ அந்த ரியல் படத்தில் வந்துட்டு இந்த பாகுபலியை ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. ஊரோட தள்ளி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, வெளியில மக்கள் கூட மக்களாக சகஜமாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. எப்போ நம்ம அம்மாவை மீட் பண்ண போறோம், அந்த ஒரு மகிழ்மதி சாசனத்துல உட்கார போறோம், மகிழ்மதி இடத்துல நம்ம அரசாள போறோம், அதெல்லாம் அவருக்கு ஆசையே இல்லை. அம்மாவை எப்ப நம்ம பேசுவாங்க, அம்மாட்ட நம்ம எப்ப போய் பேசுவோம், அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாரு இயக்கத்தோட. ஆனா அங்க அவரோட தம்பி வந்துட்டு இவர் வந்துட்டு ஏதோ எதிராக சதி தீட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னொரு அரசாங்கமே உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்துட்டு அங்கே பிளான் போட்டு ராஜமாதை ஏமாத்துவார் ரியல் கதையில். இதில் வந்துட்டு வாட் இஃப் மாதிரி பண்ணுறது வந்துட்டு
இவர் வெளியில் போய் தங்கியிருப்பார்ல. ஸோ வெளியில் வந்துட்டு அறியாமல் தப்பிச்சு போய் இடத்துல பாதுகாத்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க அடிமைப்பட்டிருப்பாங்க. மக்கள் கேஜிஎஃப்ல அடிமைப்பட்டிருக்க மாதிரி இங்கே அடிமைப்பட்டிருப்பாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவர் நிறைய பிளான்லாம் போட்டு வில்லன்லாம் தோக்கடிச்சு ஸோ அவங்களெல்லாம் அந்த மக்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும்போது இவங்க இங்கே இருந்து இவங்க ஏற்றுப்பாங்க. யாரை நம்ம அந்த பாகுபலியை ஏற்றுப்பாங்க. பட் ஆனால் பாகுபலி ஏற்றுக்கிட்ட அவங்க வந்துட்டு அந்த மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ரியல் கதையில் வந்துட்டு இவர் தன் ஒரு கையில் எதிரிகளை குத்தி கொண்டான், தன் மறு கையில் மக்களின் உயிரை காத்தான். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே வந்துட்டு ராஜமாதா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் ஸோ அந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு உனக்கு அறிவு இல்லையா, நீ அரசாங்கத்தை ஆளணும், நீ வந்துட்டு ஆட்சியில் உட்காரணும், நீ வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு இங்கே ஒரு மக்கள் இருக்காங்க அவங்கள பார்க்காத, அவங்கள விட்டு போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட்டிஃபில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணி வேற விதமாக கொண்டு போகிறாங்க. இப்படி இருந்திருந்தா எப்படி இருக்கும், இப்படி நடந்திருந்தா எப்படி நடந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து அவங்க வந்து இந்த மக்களை உள்ள கொண்டு வந்தாங்களா அண்ட் லெட்ஸ் பிகின்ஸ் த ஃபைட் வந்துட்டு கட்டப்பாக்கும் அண்ட் வந்துட்டு நம்ம பாகுபலிக்கும் ஃபைட் என்ன நடந்துச்சு அண்டு சதி திட்டுறாங்கல்ல இந்த வில்லன்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எப்படி கொண்டாங்க அண்டு ஸோ இந்த மாதிரி உள்ள சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு போருக்கு அழைப்பு எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த மகிழ்மதி சாசனத்துக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த எபிசோட் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ சூப்பராக வந்துட்டு இந்த ஒரு எபிசோட காமிச்சிருக்காங்க. பாகுபலி த கிரவுன் ஆஃப் பிளட் 3rd எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் இந்த எபிசோட பார்க்கல அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அண்டு நான் இப்படி லைட்டாக ஸ்பாய்லர் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக தான் ஸ்பாய்லர் பண்ணிக்கிறேன். 22 நிமிஷம் கிட்ட வருது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. லிங்க் கேட்காது எருமடே லிங்க் கேட்காதீங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியம் வச்சுக்கோங்க, அங்கே அந்த எபிசோட் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓவரால் இந்த வெப் சீரிஸ் எல்லாமே அங்கே தான் வருது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் சரியா. அண்டு முக்கியமான இதெல்லாம் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துலேயும் வருது. ஸோ சொல்லிக்கிறேன். ஓகே அண்ட் திஸ் ஆர் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கே. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட்டோட சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, நான் ஏதாவது தப்பாக சில வேர்ட்ஸ் அறியாமல் தெரியாமல் சொன்னால் எப்படின்னா உங்களுக்கு தப்பாக பேச கிடையாது. வீடியோவில் ஏதாவது அறியாமல் மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். அண்டு இதை பண்ணினா கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வேணும்னு சொல்கிறது கிடையாது, நான் தெரியாமல் சொல்கிறது. ஸோ அறியாமல் தெரியாமல் சில தவறுகள் நடக்கும் இல்லை. ஸோ அதுக்கு எனக்கு தப்பாக நினைக்காம என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன் அப்போ நினைக்காம ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ இது இந்த மாதிரி ப்ரோன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அண்டு ஏன்னா அதை ஏதோ இவன் வந்துட்டு கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்காம திட்டாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல். என்னடா காலையே விழுந்து விட்டான் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எதுக்கு திட்டுறீங்கன்னே தெரியாமல் திட்டிட்டு கடைசியில் இந்த மேட்டர் சொன்னால் எனக்கு எப்படி புரியும். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு டேக் பண்ணிப்பேன் அந்த மேட்டரை. ஸோ அதனால் சொல்லிக்கிறப்ப அண்டு த பாகுபலி த கிரவுன் ஆஃப் பிளட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்டு மீண்டும் சந்திக்கலாம். அண்டு பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. பீஸ் அவுட். பாய்.